கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம திண்டிவனத்தில் இருக்கிற விட்லாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், தெரியுதா, மலை மேலே இருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ராஜகோபுரம் தான். அங்கே பாருங்கள், அந்த ஹைலைட்டு அந்த ராஜகோபுரம் தான். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டு தான். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க, நம்ம இந்த மலை மேலே ஏறி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த கோயிலோட நுழைவாசல். நம்ம பைக் அங்கே இருக்குது. வாங்க, நம்ம இப்போ படியேற ஆரம்பிக்கலாம். வாங்க கைஸ், இதுதான் நம்ம இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே பிள்ளையார் கோயில், பிள்ளையார் சன்னதி. ஆனால் இப்போ மூடி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தோம்னா அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். சூளம்லாம் இருக்குது. அம்மன் கோயில் இதுவும் மூடி இருக்குது. இதுக்கான டைமிங் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் படி, ஃபஸ்ட்டு படி. கடவுளே, எல்லாம் நல்லா இருக்கணும்பா. பாருங்கள், இந்த ராஜகோபுரம் தான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமான ஒரு ஹைலைட்டு. குறைஞ்சது இந்த படி ஒரு 100 படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ கோயிலை கிட்டத்தட்ட அந்த ராஜகோபுரத்தை நெருங்க போகிறோம். வந்துட்டோம். ஒரு 100 படிக்கட்டுக்கும் கம்மியாக தான் இருக்கும் இந்த கோயில். இப்போ ஜனங்க நடமாட்டமே இல்லை. இது விசேஷ டைம் பொங்கலுக்கு தான் சொல்கிறாங்க எல்லாம். மற்ற டைம்லலாம் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் வருவார், பூசாரி அப்படின்றாங்க. மணி 5 மணி இப்போது. இது ஓப்பனிங் டைம் எப்போ, க்ளோஸ் டைம் எப்போன்னு தெரியல. நெருங்கிட்டோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. கோயிலில் யாருமே இல்லை. என்ட்ரன்ஸில் ஒரு சிலை மாதிரி தெரியுது. இந்த சைடில் ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. பூட்டி இருக்கு, என்ன கோயில் தெரில. இது முருகருக்கு ஏதோ காவடி எடுக்கிற மாதிரி சின்னதாக சிலை மாதிரி இருக்குது. ஆனால் பராமரிப்பு இல்லை, உடஞ்சிருக்கு கை சைடுலாம். இதுதான் இந்த 2 சிலை. இந்த கோயில் பராமரித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லை, அதனால் பராமரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து ரோடு பார்க்கும்போது பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? நம்ம ரோடுலாம் தெரியுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இந்த மொத்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ராஜகோபுரத்தை நம்ம நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது முருகர் இந்த 6 மலைக்கும் ஏதோ போகும்போது இங்கே இந்த மலைக்கு கால் வச்சு பதிச்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அது. இங்கே ஓய்வு எடுத்தாராம். இதுதான் ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், கதவு பாருங்கள். இந்த கதவை பார்க்கும் போதே தெரியுது
ரொம்ப பழமையான ஒரு கதவு, பராமரிப்பு இல்லை, ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. ரொம்ப ஒரு பழமையான கதவு. இந்த 2 சைடும் எம்டியாக தான் இருக்குது. தயவு செஞ்சு கோவிலுக்கெல்லாம் வந்தால் இந்த மாதிரி பேர்லாம் எழுதாதீங்க செவுத்துல. இங்கே பாருங்கள் மொத்த வியூ பாயிண்ட்டு. கோயில் பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னை தவிர இங்கே யாருமே இல்லை, ஆளே இல்லை கோயிலில். கோவிலுக்கு அவ்வளோ யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சன்னதியும் பூட்டி இருக்கு. இது எப்போ வருவாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. எல்லா கோவிலுமே பூட்டி தான் இருக்குது. எல்லாம் கல் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க வேண்டுதல். முருகரோட அந்த தூண் சேவல் மேலே உக்காந்துருக்க மாதிரி இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட கருவறை. முருகர் பூட்டி தான் இருக்குது. முருகா எல்லாம் நல்லா இருக்கணும். பூட்டி இருக்கு கோவில். கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வரவங்க வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.